ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காகவே நான் அனுப்பி வச்ச தூய்மையான வெள்ளை நிறம் கொண்ட இந்த தாமரையை தொட்டு விட்டாய் தானே. ஓ நல்ல வெள்ளை மனசு போலவே இந்த வெண் தாமரையும் உனக்காக நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. நீ கேட்டதையெல்லாம் உடனே கொடுக்கும் சக்தியாக, உடனே உனக்கு வரத்தை அள்ளி கொடுக்கும் அட்சய பாத்திரமாக இந்த வெண் தாமரை நிச்சயம் இருக்கும் என் செல்லமே. நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கணும், நீ எதை எதிர்பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் அது நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வதிச்சுதான் இந்த வெண் தாமரையை உனக்காகவே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். எப்போதும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அதை நீ மறந்துட்டு வாழ்க்கை என்னவோ உனக்கு கஷ்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது போலவும், நீ மட்டும்தான் துன்பத்தை அனுபவிப்பது போலவும் எதுக்காக சோர்ந்து போற? எல்லார் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி சமாளித்து மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் உன்னாலும் அப்படி நிம்மதியா வாழ முடியும். எந்த ஒரு நிகழ்வையும் பெருசா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே தற்செயலாக நடக்கவில்லை, நான் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் செய்யற ஒரு விஷயம் கண்டிப்பா உனக்கு கஷ்டத்தை கொடுக்காதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் முயற்சியாலும் நம்பிக்கையாலும் உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோட உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. நேத்து வரைக்கும் நடந்ததெல்லாம் இன்னைக்கு உனக்கு பாடமாகவும், இன்று நடப்பது எல்லாம் நாளைக்கு உனக்கு வழிகாட்டியாகவும் இருக்குன்ற உண்மையை நீ முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டதா பின்னி பிணைஞ்சதாகவே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழும்போது உன் எதிர்காலம் தானாகவே சிறப்பாக மாறிடுன்ற உண்மையோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு நேர்மறையான நல்ல நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் போறேன். எங்க தோத்து போயிடுவோமோ, எங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்துடுமோன்னு எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்காத. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து நீ பட்ட கஷ்டம் அனைத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான அற்புதமும் உன் வாழ்க்கையில நிகழும்படி செய்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதிர்ஷ்டத்தை பெற தகுதியானவர்கள் தான். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான காலகட்டம் மாறுபடும். உனக்கான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வரணும்னா எப்போதும் யாரிடமும் எதிர்மறை வார்த்தைகளை பேசாம நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசும் நல்ல பிள்ளையாக இரு. கண்டிப்பா உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என் செல்லமே. இந்த உலகம் உன்னை சோர்வடைய செய்யும் போதும், நீ மனசு சோர்ந்து போகும்போதும் இந்த சாயப்பா உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ நினைப்பதை விட வலிமையான பிள்ளையாக, நீ கற்பனை செய்வதை விட திறமையான பிள்ளையாக உன்னால மாற முடியும். எப்போதும் எல்லா இடங்களிலும் பேசி அழுது சண்டை போட்டு எதையும் சாதிக்க முடியாது. நீ மௌனமாக இருந்தாலே அதன் மூலமாக பல அற்புதமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்திக்க முடியும். நீ வெகு நாட்களாகவே இந்த சாயப்பாவின் பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே உனக்கு இப்போ மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இல்லை, உனக்கு கஷ்டத்தையும் கவலையும் கொடுக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்போது இந்த நிலைமை மாறும், எப்போது என் வாழ்க்கை மாறும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த உடல் கொஞ்ச காலம் உயிரில்லாம இருந்தாலே கெட்டு அழுகி போயிடும். இப்படி கெட்டு போற உடலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மனிதனுக்கு வாழ்க்கையில தானாகவே அவன் கேடு விளைவித்து கொள்வான். அவன் செய்யறது தானே அவனுக்கு வந்து சேருது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு. நல்லது செய்ய முடியாட்டியும் கெட்டது நினைக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நீ கவலைப்படாத. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா நான் உன் வாழ்க்கையில தானே இருக்கேன். கண்டிப்பா உன் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ என் மேல நம்பிக்கையோட இருக்கும்போது அவ்வளவு சுலபமாக நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில உயர்வையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அளவுல கொடுக்க தான் போறேன். என்னதான் வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கஷ்டம், கவலை இருந்தாலும்
எனக்கு எந்த குறையும் இல்லை. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, எல்லார் வாழ்விலும் நிகழக்கூடிய யதார்த்தமான சகஜமான விஷயம்தானேன்னு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைவான வாழ்க்கை அமையும், நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நீயும் என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு எந்த குறையும் இல்லை, என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நேர்மையாகவே பேசக்கூடிய உனக்கு எதிரிகள் நிறைய பேர் வரிசையில் வந்து நிற்கிறாங்களேன்னு கவலைப்படாத. ஏன்னா இந்த உலகம் நேர்மையாக நடந்துக்கிறவங்களையெல்லாம் எதிரிகளாக தான் பார்க்கும். ஆளுக்கு தகுந்தாற் போல மாற்றி மாற்றி பேசுனீன்னா எல்லாரும் உன்னை உறவுகள்னு சொல்லி சந்தோஷமா உச்சத்தில் தூக்கி உட்கார வைப்பாங்க என் செல்லமே. ஆனால் இந்த மனிதர்களிடம் நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ உனக்கு உண்மையாக நேர்மையாக உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கோ. எந்த அளவுக்கு அதிகமான தவறுகள் செய்கிறார்களோ அந்த மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக கஷ்டங்களையும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. நீ ஒருபோதும் வருத்தப்படாத. ஒரு மனுஷன் அடுத்தவங்களை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறான், குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கானா, அடுத்தவங்க மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்துறானா, அவன் தப்பானவனா இருக்கான். அவனால தவறான குணம் கொண்டவர்களாக இருப்பதால் தான் இப்படி தன்னை உத்தமர் போல காட்டிக்கிறதுக்காக அடுத்தவங்க மீது இல்லாத பொல்லாத பழிகளை போடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தின் வழியில் செல்ல பழகு. ஆன்மீகன்றது வெளியில் போய் சாமியை கும்பிடுறதும் மற்றவங்களுக்காக அதை இதை வாங்கி கொடுக்கறதும் பரிகாரம் பண்ணுறதும் பூஜை செய்வதும் அல்ல. அது உனக்குள் நிகழ்வது. உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்வது தான் உண்மையான ஆன்மீகம், இறைபக்தி என்பதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இன்னைக்கு நீ கண்ணீர் வடிவதற்கு காரணமாக இருக்கும் இந்த உலகம் நாளைக்கே நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக மாறும். இப்போது நீ தப்புன்னு நினச்ச விஷயங்கள் அனைத்தும் சரியாகி நாளைக்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ எதிர்பார்க்குற முடிவுகளையும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனதை நெருடி கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனசை வருடி கொடுத்து உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன். நான் எப்போதும் உனக்கு ஆசீர்வாதம் தான் செய்வேனே தவிர ஒருபோதும் உன் மனசுக்கு பாரத்தையும் சுமைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலை, தாமதமாகுது, தள்ளி போகுதுன்னா அதை சிறப்பாய் நடத்துவதற்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்ட அமைதியாரு. என் கைகள் எப்போதும் உன்னோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. உன் இதய துடிப்பில் கலந்திருக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். இந்த நாள் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி மாறுமோன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு என்னை தீர்க்கமாக நம்பு. உன் நம்பிக்கை தான் உன்னை நல்லபடியாக வாழவும் வைக்கும், வளரவும் வைக்கும் என் செல்லமே. உன் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் சரியாகும். உன் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகி நீ சந்தோஷமாக நிம்மதியாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் நன்மையாகவே பெறுவாய்ன்ற நம்பிக்கையோடு இரு. எப்போதும் நல்லதையே நினச்சினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட, மோசமான சூழ்நிலையில் இருந்துட்ட. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் கவலைப்படுற? கலங்கி நிற்காதே. இந்த சாயப்பா உனக்கான வழியை காட்டுறேன். எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வேன்.